Good evening all. Welcome to the conceptual session of Fox Academy. So in the session la enna paaka porom appadina structural analysis la irundha most important topic ana slope deflection method. Okay, so let's wait for a few people to join. Once join பண்ணிட்டீங்க அப்படினா என்னோட voice audible இருக்கு, then screen visible இருக்கு அப்படினா comment section la mention பண்ணிடுங்க. Let's move on to the session. Okay, you people there? Height and tension, I'm fine. What about you? Okay, super. Okay, Abhirami. Fine. So, okay, ma. So, G, okay. Let's move on to this session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா structural analysisல slope deflection method. Rekha madam. Who's that Rekha madam? Okay, ma. Okay, ma. So, slope deflection method ல இருந்து நம்ம யூசுவலா AE எக்ஸாம் இருக்கட்டும், TRB பாலிடெக்னிக் எக்ஸாம் இருக்கட்டும், நிறைய क्वेश्चंस வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹாய் சரண்யா. Okay, so fine. Slope deflection method. எதுக்காக படிக்கணும்? As a civil engineer, what is the objective of studying slope deflection method in structural analysis topic? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியதர்ஷினி ஆக்சுவலி ஃபார் விச் எக்ஸாம்ஸ் கேட்டிருக்கீங்க? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் லைக் TNPSC TRB AE, ஐம் சாரி TRB பாலிடெக்னிக், TNPSC AE எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. சர்டன் போர்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதில் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றிலையுமே இந்த கொஷின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நோமா, மை நேம் இஸ் நாட் ரேகா. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செஷன். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த மெத்தட் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் அனலைசிங் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? மெயினாக இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். Why should we deal with indeterminate structure? அந்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எதுக்காக நான் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் போகணும்? நான் டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரே வச்சு வந்து டீல் பண்ணி என்னோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணலாமே. Why should we go for indeterminate structure? நான் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் டாபிக்ஸ் கான்செப்சுவல் செஷன்ஸ் எடுக்கும்போது இன்டிடெர்மினன்சி பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் திஸ் செஷன் இஃப் யூ நீட் தட் கான்செப்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் ஆல்சோ. ஃபைன். So as I already told, slope deflection method is useful for analysis of indeterminate structure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ indeterminate structure எதுக்காக பில்ட் பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் கேண்டிலிவர், சிம்பிள் எக்ஸாம்பிள் கேண்டிலிவர் எடுத்துக்கிறேனே. ஓகே, ஸோ இதை நான் அனலைஸ் பண்ணுறேன், இதோட இன்டிடெர்மினன்சி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஒன் எண்டில் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் எனக்கு டோட்டலாக 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ 3 ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஐ கேன் சால்வ் இட் வித் 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். எனக்கு வந்து 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டிட்டர்மினன்சி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஆர் மைனஸ் சி, ரியாக்ஷன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ். 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, 3 ரியாக்ஷன்ஸ் இருக்குது, 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் த டிட்டர்மினன்சி இன்டிடெர்மினன்சியோட வேல்யூ எனக்கு 0 கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகே, டிஐ அப்படின்னா டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃபிக்ஸ்டு பீம் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ட்ராவா ஒரு சப்போர்ட் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு சப்போர்ட் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பர் கேண்டிலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர் கேண்டிலிவரில் நாம் இப்போ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி கண்டுபிடிக்கலாம். எனக்கு இங்கே டோட்டலாக எத்தனை ரியாக்ஷன்ஸ் வரும்? 3 ரியாக்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல். ஒரு ஹரிசாண்டல், ஒரு வெர்டிகல், ஒரு மொமெண்ட் இங்கே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸா. ஸோ டோட்டலாக எனக்கு இங்கே 3, இங்கே 1, டோட்டலாக 4 ரியாக்ஷன்ஸ் மைனஸ் 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு டு அனலைஸ் தி ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே 1 அப்படிங்கிற ஆன்சர் வருது. என்னது? டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி எனக்கு 1. ஸோ இந்த வேல்யூ எனக்கு எதனால ஃபார்ம் ஆச்சு?
எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இங்கே கொடுத்ததுனால. ஸோ டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது இங்கே உங்களால் கான்செப்ஷுவலாக திங்க் பண்ண முடியுதா? ஜஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எதுக்காக ப்ரொவைட் பண்ணேன்? ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. டு இன்க்ரீஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் we prefer indeterminate structure for the construction. So civil engineers எதனால indeterminate structures டீல் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுதா? எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ், எக்ஸ்ட்ரா ஜாயின்ஸ் இது மாதிரி கொடுக்கறதுனால இன்டெர்மினன்சி கிரியேட் ஆகுது. இந்த இன்டெர்மினன்சியை எதுக்காக ப்ரொவைட் பண்றாங்க? to increase the stability, stiffness. So we need to deal with indeterminacy. So இது மாதிரி indeterminate structure அனலைஸ் பண்றதுக்கு what is mean by analysis ma'am? நான் அனலைஸ் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக நம்ம வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் படிக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் மட்டும்தான் இருக்கா இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நோ. ஸோ இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் or analyzed by பேசிக்கா we have two methods. ஒன்று வந்து ஃபோர்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். Force methods, displacement methods. We have multiple number of methods available for analyzing indeterminate structures. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருதா? கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் இல்ல டைரக்ட் தியரி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் மெத்தட்ல என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபோர்ஸ் மெத்தட்ல மேஜரா Castiglione's theorem, consistent deformation method, consistent deformation, flexibility matrix. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் எது, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எந்த சைடு வருது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து ஃபோர்ஸ் மெத்தட், எது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஃபார் ஃபோர்ஸ். ஜஸ்ட் வந்து எஃப்எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி. தென் Clapeyron's theorem of three moments, virtual work method or also called unit load method அப்படின்னு சொல்லுவோம். virtual work or unit load. ஓகேவா? ஸோ Maxwell's move method. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நாங்கள் எந்த இதில் வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். யூஸ்வலாக இந்த மெத்தட்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் தான் நிறைய கேட்குறாங்க. நிறைய இது கொடுத்துரு, இது வந்து ஸ்லோப் ஃபோர்ஸ் மெத்தடா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அது வந்து TNPSC AE இருக்கட்டும் இல்லை TRB பாலிடெக்னிக்கா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ காலம் அனாலஜி மெத்தட். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் ஃபோர்ஸ் மெத்தட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள். இவ்வளோ மெத்தட்ஸ் நான் ஃபோர்ஸில் இவ்வளோ மெத்தட்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நோ நீட். ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸிலி யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது. ஆல்ரெடி நம்ம வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், கனீஸ் மெத்தட், and stiffness matrix method. Okay, so since we are going to deal with the slope deflection method, யார் வந்து slope deflection method கண்டுபிடிச்சது அப்படிங்கிற கொஸ்டின் மே கேட்குறாங்க. It is nothing but George A. Manning. George A. Manning. ஓகேங்களா? ஸோ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் கண்டுபிடிச்சது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். Anybody from this session? Moment distribution method கண்டுபிடிச்சது யார்?
இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து டிலேவாக போயிட்டுருக்கு. ஹாடி கிராஸ் டென்டாஷன் வெரி குட்மா. ஸோ ஹாடி கிராஸ் தான் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ எனக்கு ஃபோர்ஸ் மெத்தட் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இருக்கு, இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நான் எப்போ வந்து நோமா கால்பியோவில் ஹாடி கிராஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ எப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டவுட் வரும். நான் இன்டிடெர்மினன்சி கான்செப்ட்ஸ் எடுக்கும் போது டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி, வாட் இஸ் மீன் பை கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி. ஸோ அதை டீல் பண்ணி தான் நம்ம ஃபோர்ஸ் மெத்தட் செலக்ட் பண்ணணுமா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணணுமா ஃபார் அனாலிசிங் மை ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஃபோர்ஸ் மெத்தட்னு வச்சுக்கலாம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு வச்சுக்கலாம். டிஎஸோட வேல்யூ மினிமமாக இருக்குது when compared to டிகே, அதாவது டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி கம்மியாக இருக்குது கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சியை விட. அப்படிங்கும் போது we prefer force method. ஓகே, ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜஸ்ட் கீப் இன் யோர் மைண்ட். ஓகே, அண்ட் எப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சியை விட டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது we prefer displacement method. Okay ma'am, so what are the unknowns we are going to deal with force method, displacement method? என்ன unknowns வந்து வச்சு நான் இதை சால்வ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் forces and reactions are the unknowns, and displacement method பொறுத்த வரைக்கும் slope and deflection. இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஜஸ்ட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ என்னோட அன்னோன் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனாக இருந்ததுன்னா ஐ எம் கோயிங் டு டீல் இட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். என்னோட அன்னோன்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸாக இருந்தது அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டீல் இட் வித் ஃபோர்ஸ் மெத்தட். ஓகே, ஃபைன். ஸோ ஹியர் வி யூஸ் கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஹியர் வி யூஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். என்ன மேம் புரியலையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. வாட் யூ மீன் பை அனாலிசிஸ்? இட் இஸ் நத்திங் பட் ஒரு பீமை ஒரு ஃப்ரேமை ஆஸ் அ சிவில் இன்ஜினியர்ஸாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா it means we are determining bending moment and shear force that is acting throughout the length of the member. Just அதில் bending moment எவ்வளோ இருக்கு, shear force எவ்வளோ இருக்கு, maximum bending moment எங்கே அக்யூர் ஆயிருக்கு, minimum bending moment எங்கே அக்யூர் ஆயிருக்கு, shear force maximum எங்கே இருக்கு, இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணுறது தான் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் we are going to get bending moment and shear force for the particular beam or frame or space frames. அது மாதிரி நான் என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறனோ, என்ன ஸ்ட்ரக்சர் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து ஸ்டார்ட் பண்ணி டீல் பண்ண போறேனோ அதோட பெண்டிங் மொமெண்ட்டும் அதோட ஷியர் ஃபோர்ஸ் தான் நான் ஃபைனலாக கால்குலேட் பண்ண போறேன். இதுதான் ஓவரால் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற போர்ஷன்ல வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதை பற்றின கான்செப்ட் வந்து நம்ம லேட்டர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கன்டினியூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து எனக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கே நார்மலாக ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நான் இதோட சப்போர்ட்ஸை ஃபிக்ஸ்டு கன்சிடர் பண்ணி ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்டிங் தி ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ஸ் ஃபார் தி ஆல் தி ஸ்பேன்ஸ். எவ்வளோ ஸ்பேன்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கோ எல்லா ஸ்பேன்ஸ்க்குமே ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிலேட் தி மெம்பர் எண்ட் மொமெண்ட் டு தி ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எண்ட் மொமெண்ட்ஸையும் ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸையும் ஒரு ஈக்குவேஷனாக ரிலேட் பண்ணுறது. இட் இஸ் நத்திங் பட் இந்த ப்ராசஸ் தான் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை நமக்கு கொடுக்க போகுது. ஓகே, இப்போ அந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை பார்க்கலாமா? ஹியர் இட் இஸ். ஸோ எண்ட் மொமெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் in term of slope and
அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் எண்ட் மொமெண்ட்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸையும் எனக்கு ரிலேட் பண்ணுற ஒரு கான்செப்ட்குள்ளே செகண்ட் ஸ்டெப் நம்ம இன்வால்வ் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ எனக்கு மூமெண்ட் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் அந்த ஸ்பேனோட மொமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. தென் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இங்கே நான் என்ன ரிலேட் பண்ணியிருக்கேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸையும் எண்ட் மொமெண்ட்ஸையும் ரிலேட் பண்ணியிருக்கேன். This is our second step. It is nothing but constructing slope deflection equation. Okay. So what is the third step? அப்படின்னா formulate the equilibrium equations. So ஒரு equilibrium equations நான் construct பண்ணுறது. What is mean by equilibrium equations? Why should we construct that equilibrium equations? நான் வந்து already force and deflection methods வந்து ரெண்டா categorize பண்ணி explain பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். Force methodல we use compatibility equation அப்படின்ட்டு, deflection displacement methodல we use equilibrium equations அப்படின்ட்டு. கரெக்டா? ஸோ equilibrium equations கான்செப்ட் இங்கே என்ட்ரு ஆயிருக்கும். இட் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு சேம் இந்த கான்செப்டே எடுத்துவோமே. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே ஃபிக்ஸ்டாக கன்சிடர் பண்ணிட்டேன், ஜஸ்ட் லீவ் தட். இங்கே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட்ல மொமெண்ட் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட் எனக்கு ஈக்குலிபிரியமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த ஜாயிண்ட்ல unlike and equal moment ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஈக்குலிபிரியமா இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஜாயிண்ட் ஏபிசி அப்படின்னு நேமிங் கொடுத்துறேன். இந்த பி ஜாயிண்ட் எனக்கு ஈக்குலிபிரியமா இருக்கணும் அப்படின்னா the moment acting on that particular joint, not just moment, summation of moment acting on that particular joint should be 0. Okay, this is how we build equilibrium equation. மேம் இதுல இருந்து क्वेश्चन வருமா? கண்டிப்பா வரும். ஒரு பர்டிகுலர் பீம்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் டிஃப்ரெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் பீமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? கன்டினியூஸ் பீமுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கன்டினியூஸ் பீம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிடில் சப்போர்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்லேயே ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா MBA plus MBC is equal to 0. This is my equilibrium equations because அந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்? எனக்கு ஈக்குவல் அண்ட் அன்லைக். அன்லைக்னா என்ன மேம்? ஜஸ்ட் அதோட சைன் வந்து மாறி இருக்கும். லைக் ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? அதை நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மொமெண்ட் கிளாக் வைஸ்லையும் இன்னொரு மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். எப்படி? ரெண்டு வேல்யூமே எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் த ஜாயிண்ட் இஸ் அன் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா என்னது? எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸும் நடக்காமல், எந்த ஒரு ஸ்லோப்புமே அங்கே கிரியேட் ஆகாமல் எனக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஓகே, ஆஃப்டர் ஃபார்மிங் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், ஒன்ஸ் நான் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சு என்னால் சில அன்னோன்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படி? எதில் இருக்க அன்னோன்ஸை? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் இருக்க அன்னோன்ஸை சால்வ் பண்ண முடியும். ஒன்ஸ் நான் அன்னோன் வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ல போய் அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எண்ட் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் திஸ். இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்ச வேல்யூவை பேக் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எதுல? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ல. ஒன்ஸ் நான் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு மொமெண்டோட வேல்யூஸ்லாம் கிடைச்சிடும். அந்த மொமெண்டோட வேல்யூஸ் வச்சு நாம என்ன பண்ண போறோம்? பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ஸ் வரைய போறோம். Okay, this is how we are going to solve slope deflection equation. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்ஸ். ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப். கரெக்டுங்களா? அது சப்போஸ் எனக்கு வந்து பாயிண்ட் லோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஃபிக்ஸ்ட் எண்ட், யூடிஎல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஃபிக்ஸ்ட் எண்ட், தட் அது வந்து நம்ம மேஜராக பார்க்கணும். ஏன் அதில் இந்த கொஸ்டின் வருமா? கண்டிப்பாக வரும். எப்படி வந்து ஒரு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் வந்து நான் ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஒன்றும் காலேஜ் படிக்கல, 16 மார்க்ஸில் வந்து ஓவரால் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். இல்லை ஒரு பீமை கொடுத்துட்டு சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து டோட்டலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரிப்டிவாக கொடுங்க. இப்போ நம்ம ஏதாவது இப்போ எஸ்எஸ்சி ஜேஇ மெயின்ஸ் எழுதுறோம் அப்படிங்கும் போது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அப்போ பார்க்கலாம். பட் இங்கே நம்ம எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் டீல் பண்ண போகிறோம். TNPSC AE இருக்கட்டும், TRB பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், we are going to deal with objective questions. ஓவர்சியராக இருக்கட்டும், ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதாவது ஜேஇ எக்ஸாம்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணின எக்ஸாம்ஸ் தானே. ஸோ நம்ம வந்து அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத மேஜராக பார்த்துடலாம். ஸோ if they have an ask, first they will ask about fixed end moments. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இது கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள்
சென்டரில் எனக்கு ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு வாட்ஸ் தி ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் கேட்கலாம். இங்கே ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது சரிங்களா, சென்டரில் ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. எனிபடி ஃப்ரம் தி செஷன் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். What will be the answer? Fixed end moment. இதுக்கு என்ன வரும்? ஒரு சிம்பிளா ஒரு மொமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது சேம் டிஸ்டன்ஸ் தான். நான் வந்து A and B லாம் ஸ்பிட் பண்ணல. இங்கேயும் L/2 இங்கேயும் L/2 தான். M/2 இல்லம்மா M/4. very good Abhirami. So it is nothing but ரெண்டு சைடும் எனக்கு வந்து M/4 ஆக்ட். ஓகேங்களா? And here it is anti-clockwise, so I keep this as negative sign. Okay. Abhisha W L square by 12 சொல்லியிருக்கீங்க. This is correct answer, but நான் கொஷின் வந்து தப்பா கேட்டேன் சரிங்களா, ஏன்னா இது வந்து என்னது யூடிஎல்க்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான், பட் வந்து யூடிஎல்க்கு. ஓகே ஃபைன். ஸோ இதை பற்றின கிளியர் ஐடியா வந்து மோஸ்ட் எல்லாத்துக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். I will give you each and everything. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, சென்டரில் ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது L/2 டிஸ்டன்ஸில் அப்படின்னா என்னோட எண்ட் மொமெண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ஸ். ஓகே, ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா என்னது, எல்லா சப்போர்ட்டுமே அது வந்து நோ மேட்டர் அது ரோலராக இருக்கட்டும் ஹிஞ்சராக இருக்கட்டும், நான் வந்து அந்த ஃபிக்ஸ்டுன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் இஸ் PL/8. பிங்கிற லோடு ஆக்ட் ஆகும்போது ஓகே, PL/8 இது ஆன்டி கிளாக்வைஸ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், இதே பாயிண்ட் லோட் சென்டரில் ஆக்ட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எனக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து A, இது B. ஃபைன். அப்போ இந்த எல்லாமே தயவு செஞ்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ தட். ஓகே, ரெண்டு சைடும் எனக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்ஸ் இந்த லோட்னால கிரியேட் ஆகும். அண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் PA B square divided by L square. L square. Okay, very good ma. VP very good. Tendation very good. It is WL/8. Very good. So P A square B divided by L square. Okay, so இது வந்து எனக்கு ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்ட் ஆகுறதுனால நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெரி குட். யூடிஎல் ஆக்ட் ஆகுது, காமன் கேஸ். நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இது காமனாக கேட்குறாங்க. இஸ் நத்திங் பட் WL square divided by 12. And this is anti-clockwise, this is clockwise. Next. Okay. Uniformly varying load, maximum at the middle. ஓகேங்களா, யூனிஃபார்ம்லி வேரிங் லோட்லேயே எனக்கு இந்த கேஸும் இருக்கு. ஸோ இந்த கேஸும் இருக்கு. ஸோ லோடிங் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சப்போஸ் மேக்ஸிமம் வந்து எனக்கு மிடில் இருக்கு அப்படின்னா 5WL square divided by 96. ஓகே, ஸோ சேம் வேல்யூ தான் இங்கே வரும். 5WL square divided by 96. ரொம்ப இம்பார்ட்டன்மா, இது வந்து டைரக்ட் கொஷின்ஸாகவே கேட்டிருக்காங்க. ஓகே, சப்போஸ் இது மாதிரி யூவில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் வந்து இது மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா WL square divided by 20. எங்கே ஹையர் சைட், இங்கே WL square divided by 30. மேம் யூவிஎல் ஆக்ட் ஆகுது, ஸோ இப்படி லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இதுவுமே யூவிஎல் தானே அப்படிங்கும் போது இங்கே வந்து நீங்கள் திரும்பவும் WL square divided by 20ன்னு போடக்கூடாது. மேக்ஸிமம் லோடிங் கண்டிஷனில் எனக்கு எப்போவுமே WL square divided by 20 வரும். மினிமம் லோடிங் கண்டிஷனில் WL square divided by 30 வரும். ஓகே, அண்ட் மைனஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா,
எந்த சைடு வந்து 30 எந்த சைடு 20 அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக கேட்குறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ நான் மொமெண்ட் வந்து சென்டராக ஆக்ட் ஆகும்போது ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் இஸ் m/4 m/4. ஸோ இந்த கண்டிஷன் கேட்பான். இந்த மாதிரி 2 பாயிண்டோட ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில், அதாவது அந்த ஸ்பேனை வந்து 1/3 1/3 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு இந்த லோட். ஓகே, அப்படிங்கும் போது வாட் வுட் பி மை எண்ட் மூமெண்ட்? ஸோ இது என்னது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ இதோட எண்ட் மூமெண்ட் நான் கேல்குலேட் பண்ணுறேன். யாருக்கும் அது தெரியுமா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் -2WL டிவைட் பை 9. இங்கே அதே தான் 2WL டிவைட் பை 9. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. So is there any other case? Yes. If moment is acting, சென்டர்ல ஆக்ட் ஆச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. மொமெண்ட் வந்து சென்டர்ல ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது வெரி குட் மா, டென்டேஷன் குட். இட் இஸ் 2WL டிவைட் பை 9. ஓகே, ஸோ சென்டரில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும் போது m/4 m/4ன்னு பார்த்தோம். இது மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டியோட ஆக்ட் ஆகுது. இது வந்து எனக்கு A, தென் இது B அப்படிங்கும் போது வாட் இஸ் மை எண்ட் மூமெண்ட்ஸ்? MB டிவைட் பை L ஸ்கொயர் இன்ட்டு B மைனஸ் 2A. இங்கே MA டிவைட் பை L ஸ்கொயர் 2B minus C. So this is the formula for the moment acting eccentricity. Okay, fixed end moment calculate பண்றதுக்கு. Fine, fixed end moments calculate பண்ணிட்டோம். Next what we are going to do? We are going to substitute, we are going to form the slope deflection equation. இதுதான் slope deflection equation. அதில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எனக்கு ஸ்பேன் லோட்னால ஃபார்ம் ஆகிற மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் டூ ஃபார்ம் இந்த மூமெண்ட் FAB அண்ட் FB இப்போ தான் பார்த்தோம் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்பேன் லோட்னால ஃபார்ம் ஆகிற மூமெண்ட் FAB FBA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போர்ஷன், இந்த 2 போர்ஷனும் எனக்கு வந்து ஸ்லோப் வேல்யூஸ். ஒரு பீம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்லோப். இப்போ ஃபிக்ஸ்ட் எண்ட் அப்படிங்கும் போது தேர் ஒன் பி எனி ஸ்லோப், கரெக்டுங்களா? இதுவே ஹிஞ்ச்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ரோலர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்லோப் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஸ்லோப். அதுக்கு அடுத்து இந்த போர்ஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் என்னோட சப்போர்ட் வந்து சிங்க் ஆகுது, கொடுக்குற லோட்னால அந்த இடத்துல சிங்க் ஆகிற சான்சஸ் இருக்கு அப்படின்னா அப்போ டிஃப்ளெக்ஷன் ஏற்படுமா? இஃப் திஸ் இஸ் மை சப்போர்ட், இங்கே நான் லோட் அப்ளை பண்ணுறேன், அப்போது இது இப்படி டிஃப்ளெக்ட் ஆக சான்ஸ் இருக்கா? ஸோ அந்த போர்ஷன், இந்த டிஃப்ளெக்ஷனை டிஃபைன் பண்ணுற டேர்ம் தான் 6EA டெல் டிவைட் பை L ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த ஃபார்மேட்டில் நான் EA காமனாக எடுக்கிறேன், EA எனக்கு எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது, தென் 2மே என்னால் காமனாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ EI 2EA டிவைட் பை L காமனாக எடுக்கிறேன் அப்படிங்கும் போது என்னோட ஈக்குவேஷன் என்னவா மாறும்? ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுமா? அது slope deflection equation is nothing but what? Establishing the relationship between span moments as well as the displacements. அந்த displacement வந்து எனக்கு ஸ்லோப்பாகவும் இருக்கலாம், டிஃப்ளெக்ஷனாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பேன் மூமெண்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து 2EI டிவைட் பை L காமனாக எடுக்க போகிறோம். இந்த EIங்கிறது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் EI? Anybody from the session? ஓகே, ஸோ EI காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 4i தீட்டாவில் வெறும் தீட்டா மட்டும்தான், 2 தீட்டா மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் தீட்டா B. ஓகே, 2 theta A plus theta B minus 3 del divided by L. ஏன்னா இங்கே என்னது இருக்கு? L ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்முலாஸில் நம்ம வந்து L ஸ்கொயர், அந்த L டேர்மையே மிஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா இங்கே தான் நம்ம L வந்து காமனாக எடுத்துருமே அப்படின்ட்டு. பட் இங்கே L ஸ்கொயர் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த இடத்துல L வரும். ஓகேங்களா? ஃபைன், வெரி குட், வெரி குட்மா. ஸோ EAங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி. Very good.
ஸோ ஏங்கிறத வந்து ஆக்சியல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தென் GI அப்படிங்கிறத வந்து டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். we are going to deal with ஸ்வைம்ல வந்து இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி. இப்போ வந்து we are going to deal with only flexural rigidity தான். Okay, fine. So this is how we form the slope deflection equation. Okay. Second step பார்த்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு லோட் கண்டிஷனுக்கும் என்னென்ன ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துரும். செகண்ட் ஸ்டெப் வந்து how we build the relation between end moments and deflections. ஓகே, அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்த பேசிக் கான்செப்ட்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். The displacement method is also referred to as which one of the following? Minimum strain energy method, Maxwell-Moore method, consistent deformation method, slope deflection method. So what is the answer? Displacement method கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் மோஸ்ட்லி வந்து ஃபோர்ஸ் மெத்தட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துட்டு எதை வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்கலாம். அண்ட் கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி அண்ட் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சியை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம், எந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இதை தவிர்த்து வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, அன்னோன். இப்போ ஃபோர்ஸ் வந்து அன்னோனாக இருக்குது, சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து எனக்கு அன்னோனாக இருக்குது அப்படின்னா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸ்லோப் வந்து அன்னோனா இருக்கு, இல்ல டிஃப்ளெக்ஷன் அன்னோனா இருக்கு அப்படின்னா என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும். இதுல இருந்து क्वेश्चंस கேட்கலாம். தென் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், வாட் ஆர் தி கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம். கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷனா ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸா. ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து எதை டீல் பண்ணுது, கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் எதை டீல் பண்ணுது. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ GA மேனே மெத்தட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஆர் எல்ஸ். ஏன் அப்படின்னா ஜார்ஜ் ஏ மேனே தான் வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் கண்டுபிடிச்சாரு. ஸோ வி ஆல்சோ கால் திஸ் அஸ் GA மேனே மெத்தட். ஓகே, வெரி குட் இன்டென்ஷன். So next question, statement. இது வந்து IESல கேட்ட கொஸ்டின் தான். Slope deflection method is a displacement method of analysis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து forces are the basic unknowns in the slope deflection method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? போத் அப்படின்னா போத்னு போடுங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டோ அது மட்டும் போடுங்க. Good. What about others? Forces are the basic unknowns in the slope deflection method கொடுத்துருக்காங்களா? Slope deflection method பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், displacements are the basic unknowns. Displacementsல எனக்கு என்ன வரும், slope and deflections. ஓகேவா? குட். ஓகேமா. ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் அனாலிசிங். ஓகேங்களா? இஸ் சூட்டபிள் ஃபார் அனாலிசிங். ஆப்ஷன் ஏ கண்டினியூஸ் பீம், ஆப்ஷன் பி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஆப்ஷன் சி ஃபிக்ஸ்ட் பீம், ஆப்ஷன் டி கேண்டிலிவர் பீம். What is the answer? So செஷன் ஸ்டார்டிங்லேயே இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கேண்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட், ஃபிக்ஸ்டு பீம், இது வந்து கண்டினியூஸ். சிபிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வெரி குட். இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்க. ஆப்ஷனில் என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. குட். ஜெரின் சிகே குட், மார்டன் டாஷியன் குட், தீபி பிரபு குட். So continuous beam is the right answer. Abhisha good ma. ஓகேங்களா? ஸோ ஃபைன், அதோட ப்ரொசீஜர்ஸ் பார்த்தாச்சு. எப்படி நம்ம சால்வ் பண்ணும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது பார்த்தாச்சு. தென் ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஒரு கன்யூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பேனில் எனக்கு வந்து பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, இன்னொரு ஸ்பேனில் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து 60 kN வச்சுக்கலாம்.
and this is 12 kilonewton per meter. A support, let's consider this as fixed support. Okay, so B and C. சொல்லுங்க, what is the, so directா இது மாதிரி beams கொடுத்துட்டு slope deflection method பொறுத்த வரைக்கும் what are the procedure for slope finding slope deflection equation அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்ல கேட்கலாம். ஓகேங்களா, உங்களை வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜேஇ மெயின்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்பான், என்ன சான்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அதை தவிர்த்து வேற என்ன கொஷின்ஸ் கேட்கலாம், ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் இந்த பர்டிகுலர் ஸ்பேனுக்கு மட்டும் ஃபார்ம் பண்ணுங்க, பிசிக்கு மட்டும் எனக்கு ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இதை தவிர்த்து வேற எப்படி கேட்கலாம், ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, அட் ஜாயிண்ட் பியில் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது மாதிரி தான் இப்போ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் தனியாக கேட்பாங்க, கேரியோவர் ஃபேக்டர் தனியாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க கொஷின். ஓகே, இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி MBA மொமெண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் வைஸ்லேயே நம்ம போவோமே, MBA மொமெண்ட் என்ன வரும் இந்த பர்டிகுலர் ஸ்பேனுக்கு? length கொடுக்கல. So this is 3 meter, this is also 3 meter, this is 6 meter. அப்ப என்னது ஈக்குவலா எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். லென்த் கொடுத்துருக்கேன் இன்டென்ஷன். ரேகா ஆன்சர் ஏ. ஸோ எப்போ கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். MBA என்ன வரும்? Very good. Okay, so what about others? Okay, so MAB என்ன வரும்? -PL divided by 8 போடுவோமா? இந்த இடத்துல எனக்கு லோட் என்ன 60 கிலோமீட்டர் இன்டு லென்த் 6 divided by 8. So இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா it is nothing but -45 kilonewton per meter, kilonewton meter. ஓகே, அதே தான் MBAவும் வரும், PL divided by 8, so +45 kilonewton meter. Next, what is MBC? So already explain பண்ண மாதிரி W whole square divided by 12 அப்படின்னு போடுவோமா? So W என்னது 12 into L6 square divided by 12. So MBC ஓட வேல்யூ என்ன வரும்? 60 அபிராமி. -12 cancel around, just -36. Okay, good. Kilonewton meter. So first initial very good. Jaren very good. Abhisha very good. So initial in moments நம்ம calculate பண்ணிட்டோம். What is the other next step? Slope deflection equation build பண்றது, right? Let's consider this is also as a fixed moment. Okay, so first என்ன பண்ணுவோம்? It is nothing but the establishing a relationship between
end moments and deflections, அதாவது displacements அப்படின்னு சொல்லலாம். ஸோ MAB நான் calculate பண்ணோம் அப்படின்னா fixed end moment ஓட வேல்யூ first எனக்கு வேணும், then 2EI divided by L. L வந்து நம்ம காமனாக எடுத்துட்டோம் இல்லையா, 2 theta A plus theta. ஓகே, ஸோ MFA ஃபிக்ஸ்டு மூமெண்ட்ஸ் நமக்கு என்ன வந்தது, வேல்யூ -45 ப்ளஸ் 2EI டிவைட் பை எல்லோட வேல்யூ என்னது MAB அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம டோட்டல் ஸ்பேனோட லென்த் எடுத்துக்கூடாது, ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் டோட்டல் லென்த், இந்த டோட்டல் பீமோட லென்த் எடுத்துக்கூடாது, இந்த ஸ்பேனோட லென்த் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 6 × 2 theta A plus theta B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் என்ன சொன்னேன், இந்த ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால அன்னோன்ஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம், அந்த அன்னோன்ஸை திரும்பவும் நான் கொண்டு வந்து ரீசப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன அன்னோன்ஸ் நமக்கு வந்து மேஜராக இருக்குது, இந்த ஸ்லோப்ஸ் தான். ஓகேங்களா, இந்த ஸ்லோப்ஸை வந்து நம்ம எப்படி நலிஃபை பண்ணலாம், குட். ஸோ எல்லுங்கிற இடத்துல 6 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்படி நலிஃபை பண்ணலாம், by establishing the equilibrium equations. ஒரு particular joint இருக்கு அப்படின்னா அந்த particular jointல எனக்கு ஆக்ட் ஆகிற moments வந்து equal and unlike இருக்கும். So addition of the moment at particular joint is 0. Okay, so for example இப்போ B joint நான் எடுத்துக்கிறேன், I'm taking joint B, A, B, C. So MBA plus MBC is equal to 0 அப்படின்னு வருமா? ஓகே, இந்த இடத்துல ஆல்ரெடி நான் MBA calculate பண்ணலாம் with the help of slope deflection equation. MBA calculate பண்ணாதான் எனக்கு என்ன வரும், instead of -45 எனக்கு இந்த இடத்துல +45 வரும், plus 2EI divided by 6 plus 2 theta B. இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க இப்போ நம்ம AB பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து 2 theta A வரும், இதுவே BA பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 theta B வரும். ஓகேங்களா, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் எழுதும் போது இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 theta B plus theta A. ஏன் மேம் வந்து இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசவே இல்லை அப்படிங்கும் போது, there won't be any deflection since இங்கே வந்து எனக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ there won't be any deflections. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை 1 வச்சுக்கிறேன், இந்த ஈக்குவேஷன் நான் 2 வச்சுக்கிறேன். அடுத்து சேம் பேட்டர்ன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், C BC அண்ட் CB. ஓகேங்களா, ஸோ BC அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும், -36 ப்ளஸ் 2EI டிவைட் பை சேம் 6 தான், 2 theta B ப்ளஸ் theta C. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், 36 ப்ளஸ் 2EI by 6 into 2 into theta C plus theta B. ஓகே, ஸோ on solving all these equations, இது வந்து third இது வந்து 4th equations வச்சுக்கலாம். ஸோ on solving all these equations, the unknown is theta B and theta C and theta A. ஓகேங்களா, ஸோ இந்த 3 அன்னோனையும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், by just building the equilibrium equations. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து theta A என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு வந்து theta A அன்னோனா இருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்கு அப்படிங்கும்போது theta என்ன வரும், ஆப்வியஸாக 0 வரும். அண்ட் இந்த இடத்துல C சப்போர்ட்மே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த theta Cயுமே எனக்கு வந்து 0 ஆகிரும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் நான் வந்து theta A and theta C வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு theta Bங்கிற அன்னோன் மட்டும்தான் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த B அன்னோனையும் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வச்சு வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ ஒன்ஸ் வந்து theta Bயோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அது கொண்டு வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படிங்கும் போது எனக்கு என் மொமெண்ட்ஸ் கிடைச்சிருமா? ஓகே, இங்க வந்து ஃபிக்ஸ்டு என் மொமெண்ட்ஸ் கிடைக்கல, எனக்கு ரியலா நான் வந்து எந்த சப்போர்ட்டையுமே ஃபிக்ஸ்டா கன்சிடர் பண்ணாம ரியல் சப்போர்ட்ஸ் என்ன இருக்கோ அதோட என் மொமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருமா? ஸோ அதை வச்சு we can easily analyze our beam. ஓகே ஃபைன், திஸ் இஸ் தி ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து எனக்கு theta ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இங்க theta A வந்து எனக்கு 0 அப்படின்னா MAB என்ன வரும், -45 plus 2EI divided by 6 into
theta b அப்படிங்கிறது மட்டும் வரும். எனக்கு ஒரே ஒரு unknown மட்டும் தான் இருக்கு இதுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசி எடுத்துப்போமே. பிசி எடுத்து நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது -36 plus 2ei by 6 into 2 theta b. Okay, then CB ல 36 plus 2ei by 6 into just theta b. Okay, இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜாயிண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறேன். ஜாயிண்ட் ஈக்குவேஷன்ல என்ன சொல்லியிருந்தேன்? BC BA plus BC is equal to 0. So BA வந்து எனக்கு என்ன வரும்? MBA மட்டும் நம்ம எழுதுவோமே எடுத்து 45 plus 2ei by 6 into 2 theta b plus BC என்னது -36 plus 2ei by 6 into 2 theta b. அவ்வளவுதான். is equal to 0. So joint equation யூஸ் பண்ணி இந்த equation நான் build பண்ணியாச்சு. இப்போ 45 minus 36 9 plus 2a காமனா எடுக்கலாமா? 2a divided by 6 வந்து காமனா எடுக்கலாமா? அப்போ 4 theta b எனக்கு இங்க இருக்கு. கரெக்டா தான் சால்வ் பண்ணிருக்கோமா? ஏன் அப்படின்னா BAங்கிற இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு? 2 theta b வந்திருக்கு. and BCங்கிற இடத்துலயுமே எனக்கு 2 theta b வந்திருக்கு. so altogether நமக்கு எவ்வளவு வரும்? 4 theta b is equal to 0. okay, so what is the answer for theta b? anybody? அவ்வளவுதான். இதுல வந்து ஒரே ஒரு unknown present ஆயிருக்கு. what is the answer for theta b? just give me in terms of EA. ஏன்னா EA யோட வேல்யூ வந்து அவங்க டைரக்டா கொடுக்கல. ஃப்ராக்சர் ரிஜிடிட்டி வேல்யூ வந்து क्वेश्चनல டைரக்டா கொடுக்கல அப்படிங்கும்போது in terms of EA லே ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. so in terms of EA லே எனக்கு சொல்லுங்க. what is the answer for theta b? ரொம்ப சிம்பிள் ஆச்சே. theta b என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். Three 27/4. okay, so let's solve this. So 2 for the 8 ei theta b divided by 6 is equal to -9. so theta b is equal to -9 into 6 divided by 8 ei. that's it. in terms of ei ல தான கேட்டேன். so we can cancel this out. இங்க வந்து எனக்கு 4 வரும், இங்க 3 வரும். very good. so -27/4 ei. very good ma. so once வந்து எனக்கு theta b யோட வேல்யூ கிடைச்சிருச்சா, இத கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்ல I'm going to substitute. so by substituting in MAB எனக்கு மொமெண்ட் n மொமெண்டோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் அந்த ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா n மொமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீம்க்கு என்னென்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் டைரக்டாவே எழுதுறேன். we are out of time. ஜஸ்ட் இங்க MAB என்ன வரும் அப்படின்னா
47.25 and here it is 40.5. ஓகேங்களா? And BC minus 40.5 and CB 33.75. So n moments எப்படி calculate பண்ணனும் புரிஞ்சது இல்லையா? Just substitute பண்ணனும். எந்த ஈக்குவேஷன் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கிற theta bங்கிற வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? பை சப்ஸ்டிட்யூட்டிங் தட் we can get the n moment equations. So once வந்து n moments கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு என்னோட ரியாக்ஷன்ஸை நான் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ RA இங்க RB இருக்கு, n moments ஆக்ட் ஆகுது, 47.25 40.5 ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது just consider this as B support moment as 0 அப்படிங்கும்போது RA into இங்க length எனக்கு என்ன வரும் 6 மீட்டர். ஸோ RA into 6 plus இது வந்து கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோமே 47.25. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு 40.5 பிளஸ் இந்த ஸ்பான் லோட் இங்க என்ன ஆக்ட் ஆயிட்டு இருந்தது, எவ்வளவு லோட் ஆக்ட் ஆயிட்டு இருந்தது மிடில்ல 60 கிலோமீட்டர். ஓகே, 60 kilonewton into 3 meter. Since this is acting in anti-clockwise direction, minus 60 into 3. So, equal to 0. இதை calculate பண்றது மூலமா எனக்கு RA கிடைச்சிருமா? And by solving all these equations, RA, RB, RC மூணு எனக்கு கிடைச்சிரும். இதை வச்சு நம்ம shear force bending moment diagram வரைஞ்சிடலாம். That's it. Moment values எனக்கு கிடைச்சிருச்சு, reactions value கிடைச்சிருச்சு. This is how we analyze the structure by using the slope deflection equation. ஓகேங்களா? இதுதான் மேஜர் ப்ரொசீஜர். எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்தாச்சு. ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அனலைஸ் பண்றோம் அப்படின்னாவே அதுல எங்க வந்து எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, எங்க மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத சிவில் இன்ஜினியர்ஸ் நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ with the slope deflection equation இப்போ வந்து ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அது மாதிரிலாம் பார்த்தோம். அதுல ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்றோம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை பில்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து once you build the slope deflection equations, just check on the displacements values. once வந்து displacement values கிடைச்சது அப்படின்னா அதை கொண்டு போய் slope deflection equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அது வந்து அதாவது தீட்டாவோட வேல்யூவா இருக்கணும் இல்ல டெல்லோட வேல்யூவா இருக்கணும். இங்க வந்து எனக்கு சப்போர்ட் எதுவும் சிங்க் ஆகல அப்படிங்கறதுனால the deflections is 0 here. okay, because here fixed supports வந்து எனக்கு present ஆயிருக்கு. ஓகேங்களா? so by substituting simply slope deflection equations we figure out the moment values. moment values எனக்கு கிடைச்சிருச்சு அப்படினாவே அந்த moment value வச்சு என்னால reactions calculate பண்ண முடியும். மேம் இதெல்லாம் கேட்பாங்களா? once வந்து moment கொடுத்துட்டு reactions calculate பண்ண சொல்லுவாங்க. yes பண்ண சொல்லுவாங்க. but we are going to deal it with shear force and bending moment concepts இருக்குல்லையா, அதுல வந்து டீடைலா பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு கன்டினியூஸ் பீம் இருந்து அப்படின்னா ஈவன் சால்வ் பண்ணாமையே ஒவ்வொரு ப்ரொசீஜரா போட்டு செக்ஷன் கன்சிடர் பண்ணி எக்ஸஸ் செக்ஷன் கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணாமையே டைரக்டா அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு எப்படி வந்து ஃபோர்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்றது அப்படிங்கறத we are going to delve detail in shear force and bending moment concept. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செக்ஷன்ல பார்த்தாச்சு எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ண போறோம், வாட் இஸ் தி ப்ரொசீஜர் அப்படிங்கறத, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இதில் ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி கேட்பான் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதோ டவுட்ஸ் இருக்கா? Any doubts? Okay. Okay, ma'am. So thank you so much.